நான் நினைக்கிறேன் சந்திரிகா அவர்களை வெண்புறாவை பறக்க விட்டு வெண்புறாவுக்கு ஒப்பிட்டு தான் சமாதான புறாவாக பார்த்து கடைசியாக செம்மணியில் நான் தோண்டிட்டு இருக்கிறேன். என்னடாப்பா ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் குத்தம் போபாட்டியும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் எழுதியிருந்தாங்க. மலையக மக்களை கூட ஜனாதிபதி இத்தனை தடவைகள் சென்று பார்க்கவில்லை. ஏன் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் ஜனாதிபதி செல்கின்றார் என்றால், யாழ்ப்பாணத்தை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் தமிழர்களுடைய அரசியலை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். என்ன திருவண்ணாமலை என்னதுக்கு புத்தர் இருக்கேலாதா? திருவண்ணாமலை புத்தர் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு, தாராளமா இருக்கு, நீங்க வந்து போகலாம். இவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க, இவங்க அப்படி பார்க்க இவங்களுக்கு விளங்குது என்னத்துக்காக இதை செய்யணும். ஸ்ரீலங்காவில் புத்தர் சிலை யாராப்பா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். நாளைக்கு யாரும் ஒரு தேரர் ஏதோ ஒரு இடத்தை பிடிக்கணும்னா அங்க ஒரு விஹாரையை கட்டிவிட்டா சரி. இது என்ன வீட்டு அதிகாரமா? இந்த அதிகாரம் எங்கிருந்து வருது? இது ஒரு இனவாதம் இல்லையா? இதை கேள்வி கேட்க முடியாதவர்களை நாங்கள் என்ன யாழ்ப்பாணத்தில் கூப்பிட்டு வரவேற்று நீங்கள் தான் எங்களோட ஜனாதிபதி இல்லை. மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசுவதற்கு, அதேபோல் முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்று மேற்கொண்டு அங்கு தைப்பொங்கல் தினம், அதே போல இன்னும் பல்வேறு அரசார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மக்களுடைய பெரும் வரவேற்பை பெற்று வருவதை சோசியல் மீடியாவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. இவை அனைத்தையும் பேசுவதற்கு இன்றைய முன்னோடு இணைந்திருக்கின்றார் ராஜ்குமார் ரஜீவ்காந்த். வணக்கம். வணக்கம் டிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரைட். ரஜீவ், இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பார்க்கும் இடமெல்லாம் மக்கள், தமிழ் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்வுகள் இடம்பெறும் இடங்களெல்லாம் மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு ஜனாதிபதியோடு ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டும், ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று முண்டி அடித்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி அது கூட ஒரு விஷயம் தான், ஜனாதிபதி பேசும்போது தமிழில் தான் ஆரம்பிக்கின்றார், வணக்கம் பிறகு ஆயுபவன். ஆனால் அது இலங்கை, தென்னிலங்கையிலே ஒரு சிலர் அதை விமர்சிக்கிறார்கள். சிங்கள ஜனாதிபதி இவர் எப்படி முதல் ஆய்பவன் எப்படி விட்டால் கூட முட்டாள்தனமான ஒரு சில பிரச்சனைகள் விமர்சிக்கதை காணக்கூடியதாக இருக்கிறதாகவே இப்படியெல்லாம் இருக்கும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த வரவேற்பை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? வடகிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு நீண்டகால போராட்டம் ஒன்று இருக்கு. இந்த நீண்டகால போராட்டத்துக்கான அங்கீகாரத்தை தொடர்ச்சியாக அவர்கள் பல வழிகளில் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை என்றும் ஒன்று இருக்குது. அன்றாடம் அவர்கள் வாழ வேண்டியது, அவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், பாதுகாப்பு, இப்படி பல விடயங்களையும் மக்கள் தொடர்ச்சியாக பார்ப்பார்கள். மக்கள் வெறும் போராட்டத்துக்கானவர்கள் அல்ல, சில வேளைகளில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிகம் சிந்திக்கின்ற ஒரு நிலையில் நின்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை காலம் இருந்த சிக்கலுக்குள் அனுரகுமார ஒரு ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அவர் சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடியவர், ஒரு நல்ல முகத்தோடு வந்திருக்கின்றார் என்ற பார்வை தமிழ் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஆங்காங்கே இருக்கின்றது. ஆனால் அது தமிழ் மக்களுடைய அரசியல் அல்ல. என்ன காரணம் என்றால், முழுமையான எங்களுடைய அரசியலை பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் ஏனைய விடயங்கள், அடக்குமுறை, நீண்டகால அடக்குமுறை, உரிமைகளை வழங்காமை, இப்படி பல்வேறு விடயங்களால் முழுமையாக அடக்குமுறை செய்து எங்களுக்கு இந்த அடக்குமுறையிலிருந்து மீளவே முடியாது என்கின்ற ஒரு மிக பாரிய ஒரு வேலிக்குலங்களை வைத்து கொண்டு தான் இன்று இந்த ஆட்சி முறை அத்தனையும் நடந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 96ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் 95, 94 காலப்பகுதி சந்திரிகா மீதும் இதே போன்று மக்கள் மத்தியிலே வடகிழக்கு நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்பொழுது எங்களுக்கு தெரியும், எங்கள் வீடுகளில் கூட சந்திரிகாவை நம்பினார்கள். ஏனென்றால் இந்த நாடு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கவில்லை. அதிகாரம் முழுவதும் ஜனாதிபதியிடம் குவிகின்றது. ஜனாதிபதியை நம்ப வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் ஆளாகின்றோம், ஏதாவது ஒன்று செய்வார். அப்படி காலத்துக்கு காலம் மக்கள் நம்பிக்கை வைப்பது ஒன்று. நான் நினைக்கிறேன் சந்திரிகா அவர்களை வெண்புறாவை பறக்க விட்டு வெண்புறாவுக்கு ஒப்பிட்டு தான் சமாதான புறாவாக பார்த்து கடைசியாக செம்மணியில் நான் தோண்டிட்டு இருக்கிறேன். அப்போ இது ஒன்று, ஜனாதிபதிக்கு பதிகள் மீது நம்பிக்கை வைப்பது. மக்கள் காலகாலம் யாரோ ஒருவருக்கு வாக்களித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது கட்டாயம் ஒரு சிங்கள ஜனாதிபதியாக தான் இருக்கின்றார். அப்படி வாக்களிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு தரப்பினர் அந்த நம்பிக்கையை வைக்கின்றார்கள். அந்த நம்பிக்கை
இருக்கின்ற குறைபாடுகள், அந்த நம்பிக்கை சரிவராது என்கின்ற அரசியலை அவர்களுக்கு நாங்கள் அல்லது ஏனைய தரப்புகள் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாஷைகள் அல்லது அரசியல் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, ஒரு துளி கூட நிறைவேற்றப்படவில்லை. என்னென்றால் இந்த இலங்கை என்கின்ற இந்த நாட்டிலே அதிகாரம் என்பது ஓரிடத்திலே குவிந்திருக்கின்றது. இந்த அதிகார குவிப்பின் விளைவாக இன ஒடுக்குமுறை என்பது பல்வேறு வடிவங்களில் நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இன ஒடுக்குமுறை நீட்சி யுத்தத்தின் பின்னர் இதை நீட்சி என்று வடகிழக்கு பிரதேசங்களில் தமிழ் மக்கள் தனித்துவமாக வாழக்கூடாது என்பதற்காக தங்களுக்கான அதிகாரமாக இருக்கக்கூடிய அரச திணைக்களங்கள், தொல்பொருள் திணைக்களம், வனவிலங்கு, ஏனைய பல திணைக்களங்கள் ஏனைய அதிகாரங்களை பயன்படுத்தி இடங்களை கைப்பற்றி பௌத்தமயப்படுத்தி சிங்களமயப்படுத்தி இனப்பெரம்பலை மாற்றுகின்ற நடவடிக்கையெல்லாம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டோம். இதன் தொடர்ச்சி நீண்டகால போக்கிலே சிங்கள பேரினவாதத்தினுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய இதை ஒரு முழுமையான பௌத்த நாடாக்கி தமிழ் மக்களுக்கான உரிமைகளை கேட்க முடியாத அளவிற்கு அவர்களது அரசியல் அதிகாரங்களை மட்டுப்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எதிரான குரலாக தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பும் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனவே இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே ஜனாதிபதிகள் மாறலாம், திடீரென்று ஒரு ஜனாதிபதி வரலாம், அவர் அந்த மக்களுக்கு அந்த காலத்திலே தேவையான சில விடயங்களை செய்யலாம். பட் அது அந்த நேரத்திற்கு போதுமானதாக இருந்தாலும் கூட அது ஒரு அரசியல் பயணத்தில் நீண்டகால தீர்வு திட்டங்களில் போதுமானதாக இல்லை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மக்கள் எப்பொழுதுமே ஒரு சில விடயங்களில் தளம்பல் நிலையை அடைவார்கள், பிறகு அவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அனுரகுமார திசாநாயக்கை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் அவரை நம்புகின்றார்கள், அதேபோல் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை நம்புகின்றார்கள். ஆனால் கொள்கை ரீதியாக பல குறைபாடுகள் இருக்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கூட அரசியல் கைதிகளினுடைய விடுதலை, இடங்கள் விடுவிப்பு, இனப்பெரம்பலை மாற்றுகின்ற நடவடிக்கையை செய்ய மாட்டோம் என்ற அந்த வாக்குறுதி, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற வாக்குறுதி போன்றவை இடம்பெறவில்லை. வடக்குக்கு செல்கின்ற ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக செல்கின்றார். மலையக மக்களை கூட ஜனாதிபதி இத்தனை தடவைகள் சென்று பார்க்கவில்லை. ஏன் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் ஜனாதிபதி செல்கின்றார் என்றால், யாழ்ப்பாணத்தை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் ஏனைய தமிழ் பிரதேசங்கள் அல்ல தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள் அல்ல தமிழர்களுடைய அரசியலை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். அங்கிருந்து தான் அந்த அரசியலுடைய வீச்சு அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தால் அதனை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம், உங்களுக்கு எல்லாம் செய்கின்றோம் என்கின்ற ஒரு தந்திர அரசியலாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். என்றால் யாழ்ப்பாணத்தை விட யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஏனைய பிரதேசங்கள், யாழ்ப்பாணத்தோடு இணைந்த கிளிநொச்சி என்கின்ற தேர்தல் தொகுதி இருக்கின்றது, அங்கு கூட செல்வதில்லை. முல்லைத்தீவு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது, அதைத் தொடர்ந்து வவுனியா இருக்கின்றது, வடகிழக்கிலே திருகோணமலை, மட்டக்களப்பு இருக்கின்றது. இதை தாண்டி மிகவும் பாதிப்புகளை சந்தித்த மலையக மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு சென்று பொங்கல் கொண்டாடி இருக்கலாம். ஏன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் என்கின்ற அந்த போக்கு இடம்பெறுகின்றது என்றால், இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய அரசியல் மிகவும் முக்கியமானது இலங்கையிலே. எனவே அந்த அரசியலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் தான் இவை அனைத்தும் செய்யப்படுகின்றது. ஆனால் இப்போ ராஜீவ், இந்த இடத்துல நான் குறுக்கிடத்துக்கு பண்ணிக்கணும். சோஷியல் மீடியாவில் நான் இப்படி ஒரு விஷயம் பார்த்தேன். இப்போது நாடாப்பா ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் குத்தம், போபாட்டியும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் எழுதியிருந்தாங்க. நீங்கள் சொல்ல வர விஷயமும், இப்போ ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு போனது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இது, அதுக்கு இது வெளியில் ஒரு கவர் இருக்குது, ஒரு பிம்பம் இருக்குது, இது வேறு விஷயம் எதுக்கு பின்னணியில் இருக்குது. யாழ்ப்பாண மக்களை ஓகே பண்ணிட்டா என்னைய தமிழர்களையும் ஓகே பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சோசியல் மீடியாவில் இப்படி எழுதுகிறாங்க. அப்போ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ ஜனாதிபதி ஒருவேளை யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு மலையகத்துக்கு போனால் ஜனாதிபதி யாழ் மக்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டார், இந்த வீடு கட்டல, பொங்கலை மலையகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு கதைகள் மாறக்கூடும் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுது. நாட்டில் பல்வேறு தரப்புகள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு செல்ல வேணாம்னு சொல்லலை, யாழ்ப்பாணத்துக்கு மட்டும். ஏன் இதை யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் என்று நான் சொல்கின்றேன் என்றால், யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய அந்த அரசியலை தங்கள் கட்டுப்பாடு. யாழ்ப்பாணத்துக்கு செல்வதையும் நான் பிள்ளை என்று சொல்லலை. அதை விட நீங்கள் பட்ஜெட்டை பாருங்க, பட்ஜெட்லேயும் யாழ்ப்பாணத்துக்கு என்று ஒதுக்குகின்ற விஷயத்தை எப்போவுமே அவர்கள் கோடிட்டு காட்டுவார்கள், அடிக்கோடிட்டு காட்டுகின்றார்கள். நூலகத்திற்கான யாழ் நூலகத்திற்கான ஒதுக்கீடு அடிக்கோடிட்டு காட்டப்படுகின்றது. அப்போ அப்படியே அந்த யாழ் மக்களை கொந்தளிப்படையாமல், அவர்களோட அரசியல் போராட்டங்கள் உச்சம் பெறாமல், அங்கிருந்து வரக்கூடிய அரசியல் போராட்டங்கள் ஏனைய இடங்களுக்கும் இலகுவாக பெறக்கூடிய நிலை வரும். எனவே அதை திட்டமிட்ட வகையில் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற அந்த செயற்பாடை நான் குறைவாட சொல்கிறேன். அதோட ஜனாதிபதி பொறுப்பேற்று ஒரு வருடமும் 2-3 மாத காலம் தான் ஆகின்றது. இந்த 1 வருட 2 மாத காலத்திற்கு எத்தனை யாழ்ப்பாண விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் வெறுமனே நாங்கள் என்னை பொறுத்தவரை யாழ் மக்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். முதலாவது
ஏனென்றால் ஏனைய இடங்கள் ஏனைய பிரதேசங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. நான் வெறுமனே வேணையோரை போல ஜனாதிபதி ஏன் போகின்றார் என்பதற்காக அல்ல. எனது பார்வையெல்லாம் வடகிழக்கு என்கின்ற தமிழர்கள் நீண்ட காலமாக வாழ்கின்ற அந்த பிரதேசங்களில் அவர்கள் ஒரு அரசியல் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அரசியல் உரிமை தொடர்பாக சரியான நிலைப்பாடு ஒன்றை இவர்கள் கொண்டிருக்கவில்லை. இன்று கூட சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரு சுயாட்சிக்காக போராடினீர்கள், ஆனால் இன்று எங்களது ஆட்சி மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து விட்டீர்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்வோம் என்றார். அதே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் 11 பேர் 30 வருட காலங்களாக 10 பேர் 30 வருடத்திலிருந்து 18 வருடம் வரை சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். அப்போ அவர்களை விடுதலை செய்து அந்த அம்மாமாருக்கு ஒரு பதிலை நீங்கள் சொல்லியிருக்கலாம். இவ்வளோ காணாமலாக்கப்பட்டவருக்கான பதில்களை நீங்கள் சொல்லியிருக்கலாம். வடக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக காணி விட சொல்லி கடந்த எத்தனையோ வருடமாக போராட்டம் நடக்குது. இந்த அரசு வந்ததிலிருந்தும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதற்கு ஒரு தீர்வை நீங்கள் வழங்கி இருக்கலாம். தையிட்டியில் காணியை கேட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு ஒரு தீர்வை வழங்கி இருக்கலாம். தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டோம், இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அதற்கான ஒரு தீர்வை முன்மொழிந்திருக்கலாம். அதே போல தமிழ் மக்கள் அதிகார பகிர்வு அல்லது பரவலாக்கல் தொடர்பாக நீண்ட கால ஒரு அரசியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், அதற்கான தீர்வை எங்களுடைய அரசாங்கம் வழங்குகின்றது, உங்களுக்கான விடயங்களை நாங்கள் செய்கின்றோம் என்று. இல்லை, அதெல்லாம் இல்லை. நாங்கள் அதிகாரத்தில் நாங்கள் தான் இருப்போம், எங்களுடைய கையில் தான் அனைத்தும் இருக்கும், ஆனால் நாங்கள் உங்களை வழியாக பார்த்து கொள்வோம் என்ற விடயத்தை சொல்கின்றார்கள். மக்களுக்கு வேறு வழி இல்லை, சில மக்களுக்கு வேறு வழி இல்லை, நம்பிக்கை இனம் இருக்கின்றது. அதேபோல் இத்தனை காலம் இருந்த தமிழ் கட்சிகள் மீது நம்பிக்கை இனம் இருக்கின்றது. தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே அந்த உள்ளுக்குள்ளே இடம்பெறுகின்ற அந்த போட்டி பொறாமை சண்டை பிரச்சனையில் மக்கள் வெறுப்படைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இருப்பதில் சிறப்பாக சில வேளைகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இது தெரியலாம். ஆனால் இதில் இருக்கின்ற கொள்கை ரீதியான பிரச்சனைகள் நீண்ட கால பிரச்சனைகளை தான் அரசியல் ரீதியாக நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது. நிச்சயமா. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் இறுதியாக வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியல் கட்சிகள் எத்தனையோ இருந்தாலும் கூட மக்கள் மனம் என்ற ஒருவர் என்று யாரையும் சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இருக்கின்றது. அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்களாக இருக்கலாம், அவர்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கலாம், யாருமே இந்த அளவு மக்கள் மனங்களை வெல்லவில்லை. ஆனால் ஏகேடி, அதாவது அன்றோ குமாரசாமிக்கு தனியொரு மனிதராக அரை காட்சட்டையுடன் ரோட்டில் நடந்து போகும்போது அப்படி ஒரு வரவேற்பு இருக்கின்றது, மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இதில் ஒரு மாற்றம் வர வேண்டும் தானே, மக்கள் மத்தியில் மாற்றம் வர வேண்டுமா, அல்லது தமிழ் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு மாற்றம் வர வேண்டுமா? என்னை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏனைய தேசிய இனங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள், மலையக தமிழர்கள், அதே போன்று முஸ்லீம் மக்கள், இந்த 3 பிரிவும் 75% மேற்பட்டவரால் தெரிவு செய்கின்ற சிங்கள மக்களால் தெரிவு செய்கின்ற அந்த ஜனாதிபதி அல்லது அந்த ஆட்சி அல்லது அந்த பாராளுமன்ற முறையில் தங்கியிருக்க முடியாது. எனவே அந்தந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுப்பதற்காக தங்களில் இருந்து ஒரு பிரதிநிதியை சரியான முறையிலே தெரிவு செய்ய வேண்டும், தங்களுக்கான அரசியல் கட்டமைப்பை வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், சௌமியமூர்த்தி தொண்டமானுடைய காலத்திலே அந்த மக்களினுடைய பிரச்சனைகள் குடியுரிமையிலிருந்து வாக்குரிமையிலிருந்து அவர்கள் வீட்டுரிமையிலிருந்து அனைத்தும் பாரிய போராட்டமாக வெடித்தது. அந்த போராட்டத்தை வைத்து அவர்களுடைய பரம்பரை செய்கின்ற அந்த அரசியலை நான் பேசவில்லை. ஆனால் அன்று அந்த மக்களுக்கான ஒருவர் அந்த மக்களில் இருந்தால் வெளியே வந்திருந்தார். அதே போல முஸ்லீம் மக்களுக்கும் பல முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றது. ஏன் இருக்கின்றது என்றால் அந்த மக்களினுடைய கலாச்சார விழுமியங்கள் நம்பிக்கைகள் மீது அவர்களுடைய பிரதிநிதிக்குத்தான் அதனை செயற்படுத்த முடியுமே. அதே போல்தான் தமிழ் மக்கள் மத்தியிலும் இந்த கட்சிகளுக்கு இடையில் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் வேறு. அந்த கட்சியில் அந்த தமிழ் மக்களிலிருந்து வெளியே வருகின்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் தான் அந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்ய முடியும். அவர்களால் தான் அந்த மக்களுக்குரிய சரியான விடிவை வழங்க முடியும். எனவே தான் மக்கள் காலத்துக்கு காலம் மாறுவார்கள், சில வழிகளில் பிழையான முடிவுகளை எடுப்பார்கள். ஜனநாயகம் வெறுமனே 51% விடயங்களில் தான் தங்கி இருக்கின்றது. எனவே காலத்துக்கு காலம் இந்த மாற்றங்கள் ஏற்படும். நாங்கள் நம்புகின்ற அரசியலை மக்களும் நம்பும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெருமதியான விடயங்கள் இங்கு இடம்பெறும். ஆனால் இப்படி ஏனைய இனங்களே நாங்களே தொடர்ச்சியாக சில இடங்களில் பேசல, இப்போ நாங்களே தொடர்ச்சியாக தமிழர் முஸ்லீம் சிங்களவர் என்று பிரித்து பேசுகிறோம்ன்ற சிக்கல் இருக்குது. இங்கே எப்போவுமே ஆக்கள் இருப்பாங்க. ஆனால் இதே அளவிலே தமிழர் சிங்களவர் என்று முஸ்லீம்கள் என்று வாழக்கூடிய இதே அந்த பகுதி அடிப்படையிலே 25%, 10, 15 என்று வாழக்கூடிய அந்த பெர்சன்டேஜில் பார்த்தீங்களா வேறு நாடுகள்லையும் இந்த ஏனைய தேசிய இனங்கள் எப்படி தங்களை ஏனைய தேசிய இனங்களாக உணராமல் தங்களை இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக உணர்கின்றார்கள் என்பதை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். உதாரணம் சொல்கிறேன், சிங்கப்பூர் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கு 80% சைனீஸ் கம்யூனிட்டி,
மித்த 10% தான் மலேயும் இந்தியன்ஸ் அந்த இந்தியர்கள் தான் அவர்கள் கூறுவார்கள். இந்தியாவில் பெரும்பாலானவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றார்கள். தமிழ் மொழி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது, மலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது, சீன மொழி, இதை விட அரசகர்ம மொழியாக ஆங்கிலமும் இருக்கின்றது. இதில் குறிப்பாக அங்கு இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் தேசிய கீதம் மலையில் இருக்கின்றது. மலே அல்லது தமிழர் ஒருவர் அங்கு ஜனாதிபதியாக தொடர்ச்சியாக இருப்பார், மாறி மாறி. பிரதமர் தொடர்ச்சியாக ஒரு சீனர் இருந்தாலும் கூட இந்த பதவிகளில் பாருங்கள் எப்படி அந்த மக்களுக்கு அப்படியான ஒரு வெறுப்புணர்வு, தாங்கள் சிறு பகுதி என்றபடியால் தாங்கள் ஒதுக்கப்படுகின்றோம் அதிகாரத்தில் இருக்கின்ற உணர்வு பெறக்கூடாது என்பதற்காக பாரிய ஒரு விடயங்களை செய்கின்றார்கள். அங்கும் குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த விடயங்களை உதாரணம் காட்டுகின்றேன். இங்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே அப்படியான விடயங்களை இவர்கள் செய்ய மாட்டார்கள். நாங்கள் எண்ணிக்கையில் தான் குறைவொழிய மற்றும்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்களவருக்கும் தமிழருக்கும் உரிமை ரீதியாக எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. ஏன் இந்த வேறுபாட்டை வைத்திருக்கின்றார்கள் என்ற கேள்விதான் நாங்கள் தொடர்ச்சியாக எழுப்புகின்றோம். அதைத்தான் நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்கின்றோம். மக்களும் அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று. ரைட். அதோடு நாங்கள் அடுத்த ஒரு விஷயம்தான் இருக்கிறது. திருகோணமலையில் இடம்பெற்ற புத்தர் சிலை விவகாரம், அதோடு சம்பந்தப்பட்டவர் தான் கசப்ப தேரர். கசப்ப தேரர் உங்களுக்கு நன்காகவே தெரிந்த ஒருவர். அரகல காலத்திலிருந்து எல்லாரும் ஒரே காலத்திலிருந்து கோட்டாவுக்கு எதிராக போராடியவர்கள். இப்பொழுது அவர் வேறு ட்ரக்கில் பயணிக்கிறார், நீங்கள் வேறு ட்ரக்கில் பயணிக்கிறீர்கள். அப்படி இருக்கிற நிலையில் திருகோணமலை அந்த புத்தர் சிலை விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட போலீஸாரை தாக்கிய அந்த தேரர் பின்னர் அந்த விவகாரம் முடிவடைந்து சற்று அமைதியாக இருந்தது. அவர் கைது செய்யப்படவில்லை, எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படவில்லை. நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீர்கள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் போலீஸார் மீது கை வைத்த அந்த அடாவடி தேரர் மீது ஏன் இந்த அரசாங்கம் இன்னமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீங்கள் கூட உங்களுடைய ஃபேஸ்புக் தளத்திலே கேள்வி எழுப்பியிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் கழித்து ஜனாதிபதி கூட பார்லிமெண்டத்திலே கூறினார் இந்த விடயம் சம்பந்தமாக. ஆனால் இப்பொழுது அவர் கைதாகி திருகோணமலை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவரை பார்ப்பதற்கு விமல் வீரவன்ச, சீலரத்ன தேரர், அந்த திருகோணமலை மற்ற தேரர்கள் எல்லாம் பார்க்க சென்று வருகிறார்கள். அதே போல் சரத் வீரசேகர் இங்கிருந்து வாய்ஸ் கட் கொடுத்து கொண்டிருக்கிறார், பௌத்த தேரர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்றெல்லாம். இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதான் என்னென்னா இந்த வருமுன் காக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமாக இதில் இருக்க அடிப்படை பிரச்சனையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கசப்ப தேரருக்கும் எனக்கும் இடையில் காலிமுகத்தல் போராட்டத்தில் ஒரு பாரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெடித்து என் மீது ஒரு இனவாத சாயத்தை பூசி தேசிய கீத விவகாரம், அதன் பின் தேசிய கொடி விவகாரம். தேசிய கொடி விவகாரத்தில் நான் இலங்கையினுடைய தேசிய கொடி ஒரு இனவாத கொடியாக இருக்கின்ற கருத்தை முன்வைத்த பொழுது அங்கே அது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்தது உள்ளுக்குள்ள நடந்த மீட்டிங்கில். அதன் பிற்பாடு அங்கு இடம்பெற்ற பாரிய ஒரு கலவரங்களில் தான் எனக்கு என்னுடைய இங்கே இருக்கின்ற இப்போ இருக்கிற தோழர்கள் எல்லாம் கிடைத்தார்கள். அவரெல்லாம் என்னை அந்த நேரம் காத்து வைத்திருந்து இவரை அங்கிருந்து அனுப்பினார்கள். இவர் ஒரு மாதத்துலேயே அங்கேருந்து போயிட்டார், இவரை திறத்தி விட்டாச்சு, அங்கேருந்து அனுப்பியாச்சு. ரைட், அதான் அவரை பற்றிய ஒரு கதை. இதுக்கு பிறகு திருவோணமலையில் ஏற்கனவே சட்டத்துக்கு முரணாக தொல்பொருள் திணைக்களத்தை பயன்படுத்தி அல்லது ஏனைய விடயங்களை பயன்படுத்தி அல்லது தங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏராளமான விகாரைகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. சில விடயங்களில் நாங்கள் சரி இவ்வளவு நடந்துட்டு இனி செய்யாதீங்க, இனி ஒன்றும் செய்ய வேணாம் என்ற அடிப்படையில், அதாவது இந்த கரையோர பிரதேசங்கள் மிகவும் அழகானவை, அந்த இடத்துல கொண்டு நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு இரவோடு இரவா ஒரு சிலையை வைக்கிறீங்க, அந்த சிலை அகற்றப்படுது. பிறகு இங்கே இருக்கின்ற இனவாதிகள் கத்த தொடங்கினோடனே திரும்ப கொண்டு வைக்கப்படுது. பிறகு அவங்களுக்கு மேலே அது ஒரு பயம் பெறுது இங்கே இருக்க அரசாங்கத்துக்கு, இது எதுவும் பயன்படுத்திடும். இன்று வரை அந்த சிலையை அந்த சிலை அகற்றப்பட வேண்டியதான். ஆனால் நீதிமன்ற கட்டளை அடுத்து அது சரியாக நீதிமன்றம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமன்ற கட்டளை இன்றைக்கு வரையும் சாதகமாக வரவில்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த நாட்டில் இருக்க அடிப்படை பிரச்சனை பௌத்தத்துக்கான முன்னுரிமையை வழங்கிவிட்டு, பௌத்தத்துக்கான முன்னுரிமையை நீங்கள் அரசியலமைப்பில் வழங்கியிருக்கிற காரணத்தால், இது ஒரு பௌத்த நாடு என்கின்ற விடயம் இருக்கிறதால அரசாங்கத்தை தாண்டிய சட்டத்தை தாண்டிய கட்டமைப்புகளை தாண்டிய ஒரு அதிகாரம் தங்களுக்கு இருக்கின்றது என்று பௌத்த தேரர்கள் அல்லது மகாநாயக்கர்கள் உணர்கின்றார்கள். அந்த உணர்வுக்கு நீங்கள் வலி சேர்க்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நீங்களும் 9ஆம் சரத்தில் இருக்கின்ற பௌத்த முன்னுரிமை பாதுகாப்போம் என்கின்ற வாக்குறுதியோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த நாடு பெரும்பான்மையாக பௌத்தர்கள் இருக்கக்கூடிய நாடு, அவர்களுக்கான அத்தனை பெரும்பான்மை உரிமையும் இங்கு கிடைக்கின்றது. இனி என்ன புதுசாக உங்களுக்கு தேவைப்படுது? நீங்கள் இன்னொரு இனத்தை திரும்பவும் அடிமத்தனம் பண்ணுற வேலையும் ஆக்கிரமிப்பு செய்கிற வேலையும் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய எத்தனையோ பிரயோசனமான வேலைகள் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் மிகவும் ஒரு காத்திரமாக
முற்போக்காக சிந்தித்து இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெறுவதற்கு முதலே கட்டுப்படுத்தி இருக்க வேணும். இந்த அரசாங்கம் பாரிய பிரச்சனையை எதிர்நோக்க போது இந்த பௌத்த பேரினவாதத்திட்டே இருந்து இந்த அரசாங்கம் இந்த இனவாதிகள்கிட்ட இருந்துதான். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு விடயத்திலையும் பிரதமர் விடயத்தில் தேரர்கள் எவ்வளோ மோசமாக நடந்து கொள்கின்றார்கள். இன்று இந்த திருவண்ணாமலை புத்தர் சிலை விவகாரத்தை எடுத்து தூக்கி கொண்டு திரிகிறாங்க. தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் போய் ஏதாவது சாதிச்சா அதுக்கு லால்காந்த ஒரு மிகுந்தல தேரரை திட்டார், வனச்சாரியான்னு திட்டார் அதுக்கு. அப்போ என்ன பிரச்சனைனா, முதல்ல இவர்கள் பெரியவர்கள் இல்லைன்ற இடத்துக்கு கொண்டால்தான் அவர்களுக்கு சமய ரீதியாக அதை நம்புகின்றவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். நீங்கள் அரசியல் அமைப்புகளால் இவ்வளவு தூரத்தில் தூக்கி வச்சு அவர்கள் தான் இந்த நாட்டை தீர்மானிக்கிறவர்களாக கொண்டு உங்களுக்கு இந்த புத்தகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் பிரதமர் ஓடிப்போய் மகாநாயக்கருக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லையே. நீங்கள் தான் அவர்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க. அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதை பிழையான முறையில் பயன்படுத்துகின்றார்கள் அந்த அதிகாரத்தை. நினைக்கிட்டு திருகோணமலை விவகாரம் நடைபெற்ற அடுத்த நாள் கூட ஞானசார தேர் அந்த இடத்துக்கு போயிட்டு சொன்ன ஒரு விஷயம், 5 ஆண்டுகளுக்கு வந்து போறவர்களை விட அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. அவர் அரசியலமைப்பை மீறிட்டாருன்றல அதில் வச்சுடுறாங்க. அதே போல ஞானசார தேரர் இப்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முதல்ல மீண்டும் 8 வருடங்களாக கருக்கலைப்பு தொடர்பாக முஸ்லிம் மக்களுக்கு எதிரான கருத்து. அப்ப தொடர்ச்சியா இந்த பிக்குமார் இப்படியான மோசமான அரசியலை செய்கிறதுக்கு யார் வழிவகுத்து கொடுத்தது? நீங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை போட்டு முஸ்லீம் மக்கள் பயங்கரவாதிகள் ஆகிவிடுவார்கள் அல்ல தமிழ் மக்கள் தீவிரவாதிகள் ஆகிவிடுவார்கள் என்று அந்த இதில் கட்டுப்படுத்துறீங்க. இந்த நாட்டில் இடம்பெற்ற அத்தனை பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பௌத்த பேரினவாதத்தில் குளிர்காய்கின்ற இந்த இப்படியான நபர்களையே நீங்கள் பயங்கரவாதிகள் என்று கட்டுப்படுத்துவதில்லை. அவர்களுக்கான சரியான சட்டங்களை போட்டு கட்டுப்படுத்தி இருந்தால் அவர்கள் இதில் இப்படி சிக்கல்படுத்த மாட்டாங்க. இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு காரணமே அதுதான். அது தொடர்ச்சியாக சிறுபான்மையினங்களின் உரிமை குரலைத்தான் நசுக்குது, ஏனைய தேசிய இனங்களின் உரிமையை தான் மறக்குது. இப்படியான நபர்களை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் அதுதான் உங்களுக்கு எமனாக நிற்க போடுது. இன்றைக்கே வந்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனை, இந்த சாதாரண சிங்கள மக்கள் எதையும் நம்புவார்கள், மிக இலகுவாக நம்புவார்கள். திருவண்ணாமலையில ஒரு புத்தர் சிலையை வச்சு அதை எடுக்கிறேன்னா இங்க இருக்கிற ஆக்களுக்கு விளங்காது. என்ன திருவண்ணாமலை என்னதுக்கு புத்தர் இருக்கே இல்லாதா? திருவண்ணாமலையில புத்தர் ஆயிரக்கணக்கில் இருக்கு, தாராளமா இருக்கு, நீங்க போகலாம். இவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க, இவங்க அப்படி பார்க்க இவங்களுக்கு விளங்குது என்னத்துக்காக இதை செய்யணும். ஸ்ரீலங்காவுல புத்தர் சிலை யாராப்பா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இதை வைக்கிறதே அவங்க எடுக்க சொல்லுவாங்க, அதை வச்சு நாங்கள் ஒரு அரசியல் செய்யலாம். தையிட்டியில் ஒரு பிரச்சனையை கிளப்புறதை அங்க அவர்கள் எடுக்க சொல்லுவார்கள், அதை வைத்து நாங்கள் இங்கே குளிர்காயலாம். அப்ப தொடங்குறது யார்? இந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறது யார்? ஏன் இப்படி செய்கின்றார்கள்? எனவே இதனை ஒரு இடத்துல பாரிய ஒரு சட்டங்களுக்கூடாக தங்களோட அதிகாரங்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது. நீங்கள் அதனை கட்டுப்படுத்தாமல் அதனை அப்படியே விட்டுவிட்டு அதிலிருந்து நீங்கள் ஒரு தீர்வை காணாமல் முன்னோக்கி செல்ல முடியாது. உங்களுக்கு பிரச்சனை கொண்டே இருக்கு. 2 பக்கத்தாலே. ஒன்று, தமிழ் மக்கள் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருப்பார்கள், என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்பார்கள். மறுமுனையிலே இந்த கூட்டம் பௌத்தத்தின் மீது கை வைக்கின்றீர்களா என்று பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கும். எனவே இந்த 2 தரப்புக்கும் இடையிலே இந்த பிரச்சனை தொடரக்கூடாது என்றால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும். இதற்கான முற்றுப்புள்ளியை வைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக அல்லது அதிகமாக வாழக்கூடிய பிரதேசங்களில் அங்கு சிங்கள பௌத்தர்கள் இல்லாத இடத்திலே எதற்காக விகாரை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் சென்றால் அங்கு தாராளமாக விகாரைகள் இருக்குது, நீங்கள் போயிட்டு வரலாம். இன்னொருத்தட்ட தனியார் காணியில் எதுக்கு கட்டுறீங்கன்ற அடுத்த கேள்வியும் இருக்குது. எனவே இதுகளெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இதை நிறுத்துறதுக்கு முதுகெலும்பு இருந்தால் தான் உங்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் நினைக்கிறேன் இந்த தைட்டி விகாரை சம்பந்தமாக இப்போது நேற்று கூட நாகதீப விகாராதிபதி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களை சந்தித்து இது சம்மந்தமாக அவர் பேசும்போது இவர் பேசினதா அந்த விகாராதிபதி சொல்கிறார் ஒரு வீடியோவில். அப்போது அவர் அந்த விகாராதிபதி சொல்கிறார், ஜனாதிபதி அனுரவுக்கு இதை தீர்க்கணும், எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கதா இந்த தேரர் சொல்கிறார். ஆனால் அதே தேரர் தைட்டி விகாரைக்கு சென்று இந்த ஏக்கர் கணக்கில் இந்த விகாரைக்கு இந்த இடம் தேவையில்லை, 1 ஏக்கர் இருந்தால் கூட போதும், அதுவும் உண்மையான இடம் எதுன்னு அந்த விகாராதிபதி சரியாக காட்டுறாரு. ஆனால் அந்த விஷயமெல்லாம் இலங்கையில் இருக்க சிங்கள மக்களுக்கு போய் சரியாக சேரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது சேராது, அதுதான் பிரச்சனை. இப்போ என்னென்னா இதில் இலங்கையில் இந்த பௌத்த பேரினவாதம் இந்த இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொண்டு விதைச்சு கொண்டே இருக்கும். அதை ஒரு முற்போக்கான அமைப்பு தடுத்து நிறுத்தணும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இலங்கையில் இப்போ தமிழ் மக்களே தையிட்டு விகாரை நீங்கள் உடைச்சிட்டு இருக்கேலுமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. உண்மைதான். நாங்கள் அதை சட்ட ரீதியாக ஒரு திரும்ப உடைக்க போகிறே இல்லை, சட்ட ரீதியாக அதனை
அந்த இடத்துல இந்த அகற்றினால் கூட இங்கே கலவரம் பெறும் என்றால் இந்த கலவர புத்தியோடு தான் இவங்க இருக்க போகிறாங்களா? இதை யார் கட்டுப்படுத்துறது? எதுக்கு கலவரம் பெறணும்? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த இதுவரைக்கும் இலங்கையில் விகாரைகள் உடைக்கப்படலையா? உடைக்கப்பட்டிருக்கு. நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக, மகாவலி திட்டங்களுக்காக, பெருந்தெருக்களுக்காக 5-10 வருடங்களுக்கு முதலே நூற்றுக்கணக்கான விகாரைகள் இடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் தொல்பொருள் சின்னங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலால தண்ணி போய் கொண்டிருக்கு இன்றைக்கு. அதெல்லாம் சில பேர் தொல்பொருள் சின்னம் அழிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க. எதையும் கருத்தில் கொள்ளாமல் இடித்து தள்ளி இருக்காங்க. இந்த ஒரு கொடுவத்தை உடைச்சவங்க. அப்போ என்னண்டா, உங்களுக்குண்டு வரும் பொழுது அதை உடைக்கின்றீர்கள். இந்தியாவில் வந்து எப்போவுமே இந்த ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று இருக்கு. தமிழனா சிங்களவனாண்டா அந்த பிரச்சனையில் தான் இந்த இனவாதம் கிடந்து ஆடிக்கொண்டிருக்கு. இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் இதற்கான தீர்வை நீங்கள் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க? இதற்கு முன்னர் பெருந்தெருக்கள், மகாவலி அபிவிருத்தி இதெல்லாம் எப்படி இடம்பெற்றதோ அதே போல் இதை வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இந்த மக்களுடைய காணி, நாங்கள் இனவாதிகள் அல்ல, ஆனால் இந்த விகாரைக்கான இடம் அந்த இடத்துலேருந்து சற்று தொலைவில் இருக்கின்றது, அங்கே போய் கட்டி எழுப்பட்டு. இதை யார்கிட்ட சொன்னாலுமே இது ஒரு முட்டாள்தனமான கருத்தாக கூட பார்க்கப்படுது. என்ன விகாரை அகற்ற சொல்கிறீங்க? அப்போ நான் கேட்குறேன், விகாரை ஒன்று கட்டினால் அகற்றப்பட முடியாது என்கின்ற சட்டம் வடகிழக்கில் மட்டும் இருக்கின்ற வைப்பமே என்ற இங்கே அகற்றியிருக்காங்க. இருக்கின்றதென்றால் நாளைக்கு எந்த வீடு, உங்களோட வீடு, அங்கே இருக்கிற எந்த வீட்டிலையும் வந்து ஒரு விகாரையை கட்டலாம் என்கின்ற எழுதப்படாத சட்டம் இல்லை கொன்றப்படும். எவ்வளோ பெரிய பிள்ளை! இதில் எங்கே நீதி இருக்குது? நாளைக்கு யாரும் ஒரு தேரர் ஏதோ ஒரு இடத்தை பிடிக்கணும், அங்கே ஒரு விகாரையை கட்டிவிட்டால் சரி. இது என்ன வீட்டு அதிகாரமா? இந்த அதிகாரம் எங்கே இருந்து வருது? இது ஒரு இனவாதம் இல்லையா? இது ஒரு அதிகாரம் இல்லையா? இதை கேள்வி கேட்க முடியாதவர்களை நாங்கள் என்னென்று யாழ்ப்பாணத்தில் கூப்பிட்டு வரவேற்று நீங்கள் தான் எங்களோட ஜனாதிபதி என்று சொல்கிறோம். இல்லை, இந்த அதிகாரத்தால் தான் இத்தனை உயிரிழப்புமே இடம்பெற்றது. இந்த அதிகார மோகத்தால், இந்த சிங்களம் என்கின்ற இந்த உணர்வால், அல்லது இந்த நாடு முழுமையாக சிங்களவர் இருக்கின்ற சிந்தனையால் தான் தனிச்சிங்கள சட்டத்திலிருந்து, பல்கலைக்கழக தரப்படுத்தலிருந்து, ஒவ்வொரு பிரச்சனையாகி யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதிலிருந்து, மக்களை வந்து சிங்கள மக்களுக்கு மேலால் போயிடக்கூடாண்ட அந்த தேவையில்லாத சிந்தனைகளால் மாவட்ட ரீதியாக எல்லாத்தையும் கொண்டு மாவட்டத்துக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்டத்துக்குள்ளே பல்கலைக்கழக அனுமதி என்றெல்லாம் கொண்டு இதனால தானே. யார் பிரித்தது? இலங்கையராக இருந்த மக்களை யார் பிரித்தது? நீ தமிழன் என்று யார் முதல்ல சொன்னது? யார் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டது? யார் பல்கலைக்கழக அனுமதியில் தமிழன் கூட போகிறான்னு கவலைப்பட்டது? அப்போ நீங்கள் இலங்கையர் அவங்கள பார்க்கலையே. இப்போ அதிண்ட விளைவு தானே இன்றைக்கு இருக்குது. இப்போ அதிண்ட விளைவுகளை தானே மாவட்டத்தில் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக நலிந்து போயிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக இன்றைக்கு பேரம் பேசும் ஆற்றல் மிகவும் குறைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் பலர் ஆதரவளித்த ஒரு ஜனாதிபதி, அதே போல் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பிறப்பில் இருக்க மக்கள் சக்திகளுக்கும் ஆதரவளித்திருக்கின்றார்கள், இல்லாமல் இல்லை. இப்படிப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் வந்து நீங்கள் என்னத்தை செய்யணும்? ஏன் இந்த விடயத்தில் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீங்க? இதை நீங்கள் வெள்ளாட்டி நீங்கள் இன்னும் படுதோல்வி அடைவீர்கள் போகிற காலத்தில். நான் நினைக்கிறேன், இப்போ ரஜு சொன்ன பல விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் கவனத்துக்கு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நிறைய இருக்குது. இதில் நீங்கள் சொன்ன பல விஷயங்களில் ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து இந்த விஷயங்களை சரியான முறையில் நிறைவேற்றினால் நிச்சயமாக மக்கள் வரவேற்பதில் தவறே இல்லை. நிறைவேற்றி விட்டு மக்கள் வரவேற்க வேண்டும். இந்த இப்போ கொடுக்கின்ற வரவேற்பை நாங்கள் பேசின இந்த விஷயங்களை நிறைவேற்றி விட்டு கொடுத்தால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் தான் ரஜீவ் இருக்கார். ரைட், இறுதியை நான் வரேன் சுருக்கமாக நாங்கள் அந்த விஷயத்தை பேசி முடிக்கிறோம். புத்தக விஷயம், அதாவது மொடியூல் கல்வி மறுசீரமைப்பு இப்போ ஒரு பாரி சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது இலங்கையில். இப்போ அதில் தான் நாங்கள் பேசின அந்த விகார தேரர்கள், மீன்தலை தேரரெல்லாம் இந்த லைனில் வந்ததே இதன் காரணமாகத்தான். ரஜீவ், என்ன நினைக்கிறீங்க? இப்போது ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் சேஞ்ச் இலங்கையில் இடம்பெற வேண்டுமா? இல்லை, நான் சொல்கிறேன் இடம்பெற வேண்டும். ஏன்னா இப்போது நடக்கிற இந்த பல விஷயங்கள், இந்த இனவாத விஷயம் கூட ஒரு நல்ல கல்வி சீர்திருத்தம் இல்லாத காரணத்தினால தான் இவங்க இன்னும் இந்த இனவாதத்தையே பிடிச்சி தொங்கிக் கொண்டிருக்காங்க மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இப்போ இந்த விமல் வீரவன்ச செயற்பாடுகள், இந்த ஒரு சில தேரர்களுடைய செயற்பாடுகள், எதிர்த்தரப்பில் இருக்க ஒரு சிலருடைய விமர்சனங்கள், கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது இவர்கள் படித்த கல்வி என்ன மாதிரி இவங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த கல்வி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் இப்படியானவர்கள் இனி எதிர்காலத்தில் இருக்க மாட்டார்கள்ங்கிறது ஒரு நல்ல உதாரணத்தை இப்போ இவங்களாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி இந்த மொடியூல் கிரேட் 6 இங்கிலீஷ் மொடியூலில் வந்து அந்த ஒரு வெப்சைட் லிங்க், அது வந்து எல்ஜிபிடிக்யூவை இந்த அரசாங்கம் ப்ரமோட் பண்ணுது. குறிப்பாக
கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரி அவர்களுக்கு தேவை இருக்கிறது. ஜோசப் ஸ்டாலின் இந்த இடத்துக்கு வந்து சொன்னார், இலங்கை அரசு $400 மில்லியன் கடனை பெற்றதுனால இதை வாண்டட்டாக அந்த இடத்துக்கு போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறத ஒரு கருத்து சொன்னார். அது அவருடைய கருத்து. ஸோ இப்படி பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கல்வி மறுசீரமைப்பு சீர்திருத்தம் அது கட்டாயம் தேவையா இல்லையா? அப்படின்னால் இந்த LGBTQ இதில் இந்த அரசாங்கம் ப்ரமோட் பண்ணதா? இல்லை, கல்வி மறுசீரமைப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் எப்படியான மறுசீரமைப்பு என்பதை நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது. இப்போ தமிழ் மக்களுடைய, முஸ்லீம் மக்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய வரலாறு அழிக்கப்படுகின்றதா, மாற்றப்படுகின்றதா? அதேபோல் இஸ்லாம் மதம், சைவம் போன்ற மதங்களை வந்து அந்த மத ரீதியான படிப்பு ஒன்று இருக்குது தானே, ரிலீஜியஸ் ஸ்டடி. அதில் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு படிப்பித்து விட்டு பௌத்தர்களுக்கு மட்டும் தனி பௌத்த படிப்பு ஒன்றை செய்கிற போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பிள்ளை. அது மட்டும் இல்லை, இது மறுசீரமைப்பு தொடர்பாக நாங்கள் நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. அது அவசியமான ஒன்று, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை நாங்கள் வேறு வழியில் தான் அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த 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 வெப்சைட் லிங்க் இருக்குது தானே, இதை நான் வந்து இப்போ தோழர் ஜோசப் ஸ்டாலின் சொன்னது போன்ற குற்றச்சாட்டு இல்லை. எனக்கு தெரிந்து LGBTQ தொடர்பாக NPP அரசியலே இருக்கக்கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு வேறு. அவர்கள் அதற்காக போராடியவர்கள். LGBTQ தொடர்பாக போராட்டம் இடம்பெறுவது என்பது LGBTQவை நாட்டிலே எல்லாரும் இப்படி மாறுங்கள், ஒரு பாலியலுக்கு மாறுங்கள் என்றது அல்ல. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சமூகத்தில் எதிர்நோக்கின்ற பிரச்சனை, வேலைத்தலங்களில் சமூகத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். அவர்களுக்கு அப்படியான பிரச்சனையை வரக்கூடாது, அவர்களையும் சக மனிதர்களாக மதியுங்கள் என்ற ஒரு ரீதியான போராட்டங்கள் நிறைய இடம்பெற்று. மஹிந்த ராஜபக்ச காலத்தில், கோட்டாபய ராஜபக்ச காலத்திலாம் அவர்கள் கூட்டிக் கொண்டு வச்சு பேசியிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க மங்கள சமர வீரர் நேரடியாகத்தான் எப்படி ஒரு இதில் இருக்கின்றன கூறியிருக்கின்றார். எனவே இதெல்லாம் நீண்ட காலமாக இலங்கையில் ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கின்ற விடயங்கள்லாம். NPPயில் இருந்த பலர் வந்து இதுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள். ஆனால் இலங்கையிலே வந்து அது சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். எனவே அதனால் நாங்கள் சில விடயங்களை செய்ய முடியாது என்கின்ற ஒரு இது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு 6ஆம் வகுப்பு புத்தகத்திலே வந்து அதை போட முடியாது. அதாவது குறிப்பிட்ட அந்த இணையதளத்தினுடைய அந்த இணைப்பு நேரடியாக ஆண் ஆண் ஈர்ப்பு, அதாவது கே தொடர்பாக நாங்கள் போய் ஒரு பார்ட்னரை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வெப்சைட். அதை சிறுவர்களுக்கு நீங்கள் அதில் போடுறது வந்து அது பிள்ளை. அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அது பிள்ளை, பாரிய பிள்ளை. ஆனால் அதன் பிற்பாடு இந்த பிள்ளைகள் தொடர்பாக அவர்களை கூறிய கருத்து இது தெரியாமல் யாரோ போட்டு விட்டார்கள் என்று. எனவே அதற்கு நாங்கள் ஒரு இடம் ஒன்று அளிக்க வேண்டும். அவர்கள் விசாரணை செய்து என்றால் அவர்கள் இல்லை நாங்கள் இதை வேணுமென்று தான் செய்தோம், நாங்கள் இதை ப்ரொமோட் பண்ணுறோம்னு சொல்லலை தானே. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்கள் இதை பிள்ளையா செய்யிட்டோம், ரைட், பிள்ளையா செய்யிட்டீங்க, இப்போ நீங்கள் தேடுங்க யாருண்டு. ஏனென்றா நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு அரசாங்கத்தை அழிப்பதற்கு இன்னொரு எதிர்க்கட்சிகள் எந்தவித சதியும் செய்யும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். அதே போல் விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்காக இங்கே என்னென்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. வவுனதீவிலே 2 போலீஸார் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அது LTT செஞ்சேன்னு 2 பேரை பிடிச்சாங்க. இறுதியாக தான் தெரிஞ்சு வந்து ஜஹரான் செஞ்சேன். அது ஜஹரான் அவங்களா வந்து உண்மையை ஒப்புக்கொண்ட பிறகு. அதனால் இந்த நாட்டில் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் நம்பல. முதல்ல இதுக்கான விசாரணை நடத்தி இது எதிர்கட்சியாக இருந்துச்சு, அது செய்தாங்களா அல்லது உள்ளுக்குள்ளே எதுவும் விளையாட்டு நடந்திருக்கு என்னென்று பார்க்க வேணும் என்று அவங்க இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. அந்த இடைவெளியை நாங்கள் வழங்கணும். அதுக்கிடையில் பிரதமர் மீது மேற்கொள்ளப்படுகின்ற மோசமான தாக்குதல், விமர்சனங்கள், பாலியல் ரீதியான வசவுகள், கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் யார் உதிக்கிறாங்க? எங்கேருந்து வருது? இந்த பௌத்தர்கள் அல்லது பௌத்த பிக்குகள் தொடர்ச்சியாக பலர் விமர்சித்து கொண்டிருக்கின்றார்கள் மிக மோசமாக. இவர்களை இந்த இடத்துல வச்சிருந்து விமர்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக கொண்டு வச்சிருக்கிறது இந்த அரசியலமைப்பு. அதில் இருந்து நீக்கோடும். முதல்ல இதில் என்ன நகைச்சுவை என்றால், மக்கள்ன்ற ஒரு பிரச்சனை, மக்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய ஒரு பிரதமர், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் மகாநாயகருக்கு போய் அதை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கார். நீங்களும் தொடர்ச்சியாக அந்த இடத்தை வந்து இன்னும் வலுப்படுத்துறீங்க. அந்த இடம் வலுவாகக்கூடாது. அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிரதமருக்கு இந்த நாட்டிலே விருப்பு வாக்குகளை அதிகமாக பெற்று பாராளுமன்றம் சென்ற ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு யாருக்கு பொறுப்பு கூட வேண்டிய தேவை இருக்குது? மகாநாயகருக்கு. ஏன் மகாநாயகருக்கு பொறுப்பு கூறுறா? அப்போ நாங்கள் யாருக்கு ஆட்சி இங்கே நடக்குது? மகாநாயகர் கேள்வி. அதான் அப்போ உங்களுக்கு பயம் யார் மேலே இருக்குது? நீங்கள் பயப்பட வேண்டியது மக்களுக்கு நேரடியாக நீங்கள் கூறலாம். இதில் நாங்கள் விசாரணை நடத்திட்டு இருக்கோம், இவர் தான் இப்படி செய்தார், இவருக்காக இப்படி செய்திருக்கிறான்னு கண்டுபிடிங்க, விஷயம் முடிஞ்சு. அப்போ நீங்கள் இந்த பௌத்த பிரச்சனை தான் திரும்ப இதுக்குள்ளேயும் வருது. இப்போ இதனால தான் நான் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய சில இந்த இனவாத சிக்கல்களில் இருந்து
இந்த அரசு வெளியில் வரணும். ஆனால் என்ன பிரச்சனை, இந்த அரசும் அதனோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதால் இவர்கள் பாரிய சிக்கல்களை தான் எதிர்கொள்வார்கள். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக எங்களுக்கு பல்வேறு பார்வைகள் இருக்குது. அதில் இன்னும் மேலதிகமான மறுசீரமைப்பை தான் நாங்கள் எதிர்பார்க்குற மொழியை, கல்வி மறுசீரமைப்பு வேண்டாம் என்ற இடத்துல நாங்கள் இல்லை. நினைக்கிறேன் இது சம்பந்தமாக அடுத்த வாரமும் நாங்கள் நிச்சயமாக சந்தித்து நேர்காணல் ஒன்று செய்யலாம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றோம். ராஜ்குமார் ரஜீவ்காந்த் எங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. இன்றைய தினம் வருகை தந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி டில்சன். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் மென்சன். நன்றி, வணக்கம்.